ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டிஜிட்டல் ஸ்லேட்டு குச்சி சேனல். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா இஜெட் டெஸ்ட் ஃபார் சிங்கிள் ப்ரொபோர்ஷன்ஸ். இது வரைக்கும் சிங்கிள் மீன், டிஃப்ரென்ஸ் மீன்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சிங்கிள் ப்ரொபோர்ஷன். இதுலேயுமே இஜெட் டெஸ்ட்டில் இந்த ப்ரொபோர்ஷன்லேயே 2 டைப் இருக்குது, சிங்கிள் அண்டு டிஃபரன்ஸ். சிங்கிள்னா சாம்பிள் வந்து சைஸு சாம்பிள் வந்து என் மட்டும் கொடுத்துருப்பாங்க சிம்பிளை பொறுத்தவரையில். சரியா, வழக்கம் போல் சிம்பிள் மீன் அண்டு டிஃப்ரென்ஸ் மீன் மாதிரி தான் இதுலேயுமே டிஃப்ரென்ஸ் சேமாக தான் இருக்கும். இதில் சிம்பிள்னால் என் வேல்யூ மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதே இது டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஸ்னால் சாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதாவது n1, n2 கொடுத்துருப்பாங்க. சரியா, இதில் n வேல்யூ மட்டும் கொடுத்துருந்தா அது சிம்பிள், n1 n2 கொடுத்துருந்தா அது வந்து டிஃபரன்ஸ். சரியா, இதுதான் வந்து ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ரெண்டுலேயுமே இதுலேயும் 1 டைல் டெஸ்ட் 2 டைல் டெஸ்ட் இருக்குது. அது மாதிரி டிஃப்ரென்ஸ்லேயுமே 1 டைல் டெஸ்ட்டு 2 டைல் டெஸ்ட் இருக்குது. வழக்கம் போல் இதுக்குள்ள கீவேர்ட்ஸ் வந்து 1 டைல் டெஸ்ட்டில் ஸ்மால், லார்ஜ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேர்ம் வந்திருக்கும். 2 டைல் டெஸ்ட்டை பொறுத்தவரையில் இந்த மாதிரி எந்த டேர்முமே வராமல் இருந்தால் அது 2 டைல் டெஸ்ட்டு. 1 டைல் டெஸ்ட்டை பொறுத்தவரையில் ஸ்மால், லார்ஜ் ஏதாவது வந்திருக்கும். ஓகேவா, அவ்வளோதான் இதோட இது ப்ரொசீஜர், அவ்வளோதான். இப்போ வந்து டைரெக்டாக வந்து நம்ம ஃபார்முலா பார்த்துடலாம். 1 டைல் டெஸ்ட்டுக்கும் 2 டைல் டெஸ்ட்டுக்கும் காமனாக ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த 95% கான்ஃபிடன்ஸ் லிமிட் வந்து ரெண்டுக்குமே சேம் தான். சரியா, அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள். 95% கான்ஃபிடன்ஸ் லிமிட் வந்து எப்படி இருக்கணும்? இந்த 95% கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ் ஃபார் பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன்ஸ் பி ஆர் கிவன் பை பி +or-3 ரூட் ஆஃப் PQ by n where Q is equal to 1 minus P. சரியா, இதுதான் வந்து கான்ஃபிடன்ஸ் லிமிட். கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஒரு சம்மில் ரேராக கேட்டிருந்தாங்கன்னா கண்டுபிடிக்கணும். இது 1 டைல் டெஸ்ட்டுக்கும் 2 டைல் டெஸ்ட்டுக்கும் காமனானது தான். ஓகேவா, அடுத்து வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்ஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து எப்பயுமே இந்த ஜெட் டெஸ்ட்டை பொறுத்தவரையில் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமே இன்ஃபினிட்டிவ் தான். ஓகேவா, அடுத்து இதில் என்னதுன்னா 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எதுவுமே கொடுக்கலைன்னா நம்மளுக்கு சம்மில் இந்த பர்சன்டேஜ் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எதுவுமே கொடுக்கலைன்னா நம்ம வந்து 0.05ன்னு சொல்லி நார்மலாக எடுத்துக்கணும். அப்படி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா மட்டும்தான் அந்த வேல்யூ அப்ளை பண்ணணும், இல்லைனா 0.05 தான் எடுக்கணும். ஓகேவா, அடுத்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இஜெட் டெஸ்ட் ஃபார் சிங்கிள் ப்ரொபோர்ஷனில் நம்ம 2 டைல்டு டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதில் இந்த டைப் ஃபஸ்ட்டு பார்ப்போம், அதுக்கடுத்து 1 டைல்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து 2 டைல்டு பற்றி பார்ப்போம். 2 டைல்டு டெஸ்ட்டை பொறுத்தவரையில் டைரெக்டாக நம்ம வந்து சம்முக்கு போயிடுவோம். சரியா, சம் மூலமாக நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். த காயின் இஸ் த்ரோன் 400 times and is found to result in head 245 times. Test whether the coin is fair one. சரியா, அப்படின்னு கொடுத்துருக்காங்க சம்மில். சரியா, இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? சம்மிலேருந்து நம்ம என்ன எழுதிடலாம்? 400 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து n வந்து 400. சரியா, n = 400. இது ஏன் எழுதுகிறோம்? >13 சொல்லி. அதாவது இஜெட் டெஸ்ட் வந்து லார்ஜ் சாம்பிள். சரியா, இஜெட் டெஸ்ட்டுங்கிறனால இப்படி எழுதுகிறோம், >13. இதே இது டி டெஸ்ட்னால் நம்ம எப்படி எழுதுவோம்? <30 இருக்கும். சரியா, n வேல்யூ வந்து <> இருந்தால் அது டி டெஸ்ட்டு. அதே இது n வேல்யூ வந்து > இருந்தால் அது இஜெட் டெஸ்ட். இதான் வந்து டி டெஸ்ட்டுக்கும் இஜெட் டெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். சரியா, அதனால் இதில் வந்து என்ன எழுதுவோம்? >30 அப்படின்னு எழுதிட்டு எழுதணும். இந்த சாம்பிள் இஸ் லார்ஜ்னு எழுதிடுவோம். இது லார்ஜ் சாம்பிள், அதனால் லார்ஜ்னு எழுதியாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்பர் ஆஃப் ஹெட் ஃபவுண்ட், எத்தனை ஹெட்டு? 245 டைம்ஸ் வந்து வந்திருக்கு ஹெட்டு. சரியா, அப்போ 245 டைம்ஸ், அப்போ 245ன்னு போட்டுறணும். சரியா, அதுக்கடுத்து இது ஸ்மால் பி எப்படி கண்டுபிடிக்கிறது? சாம்பிள் ப்ரொபோர்ஷன் ஈக்குவல் டு பி கெட்டிங் ஹெட் இன் 400. 400 தடவை த்ரோ பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ராபபிலிட்டி. நம்ம ப்ராபபிலிட்டி ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஏற்கனவே ஒரு டெஸ்ட்டில் வந்து, அதாவது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இந்த ப்ராபபிலிட்டி பற்றி. நான் என்ன சொல்லியிருக்கேன், இதில் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா, நம்ம வந்து பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்கும் போது அந்த ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து சாம்பிள் ப்ரொபோர்ஷனுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? பி கெட்டிங் ஹெட் இன் 400 அண்ட் த்ரோ. சரி, த்ரோ பண்ணும்போது என்னென்னு கொடுத்துருக்காங்க? இதில் ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் ஸ்மால் பி கிடச்சிரும். அந்த லார்ஜ் பெரிய பி கண்டுபிடிக்கிறதுக்கு, பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணுவோம். அது எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது எப்படி சாம்பிள் ப்ரொபோர்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா x/n. எக்ஸ் வேல்யூ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 245. அப்போ 245 டிவைடட் பை n வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 400. இதுலேருந்து இதை டிவைட் பண்ணால் 0.6125 வருது. இதுதான் வந்து ஸ்மால் பி. சரியா, அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இதில் வந்து லார்ஜ்
லார்ஜ் பி வந்து பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன் சரியா. இது வந்து சாம்பிள் ப்ரொபோர்ஷன், பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன். இதுதான் வந்து ப்ரொபோர்ஷனோட டைப் சரியா. ப்ரொபோர்ஷனில் 2 எழுதுவோம் நம்ம, சாம்பிள் ப்ரொபோர்ஷனும் பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன் வச்சு தான் சம் ஃபுல்லாக செய்வோம். அதுதான் வந்து சாம்பிள் மீனுக்கும் இந்த ப்ரொபோர்ஷன், சிங்கிள் மீன் டிஃப்ரென்ஸ் மீனுக்கும் சிங்கிள் ப்ரொபோர்ஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் ப்ரொபோர்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சரியா. ப்ரொபோர்ஷனுங்கிறது கண்டுபிடிச்சிட்டே இருப்போம் சரியா. இப்போ இதில் வந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் சரியா. ப்ராபபிலிட்டி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எதில் பார்த்துருக்கோம்? பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு சம்மில் பார்த்துருப்போம் சரியா. அதை ரெஃபர் கூட பண்ணிக்கோங்க, இல்லைனா நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. பி பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன் ஈக்குவல் டு பி ஆஃப் கெட்டிங் எ ஹெட்டு சரியா. இங்கே ஹெட்டு தான் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம ஹெட்டு வச்சு பார்ப்போம். ஃபார் கெட்டிங் எ ஹெட்டு வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு எதுவுமே மென்ஷன் பண்ணலை சம்மில் பாருங்களேன். ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? சும்மா 400 டைம்ஸு 245 டைம்ஸு ஹெட்டு விழுந்திருக்கு, அவ்வளோதான். சும்மா நார்மலாக விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏதாவது இப்போ ஒரு காயினோ ஒரு டைஸோ எடுத்துக்கோங்க, அதில் 1,2 அதாவது 6ல் வந்து 2 இது கன்ஃபார்மாக விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கன்ஃபார்ம் அந்த மாதிரி டிக்ளரேஷன் கொடுத்தாங்கன்னா மட்டுமே நீங்கள் வந்து 2/6 அந்த மாதிரி எழுதுவீங்க. மற்றபடி எந்த கன்ஃபர்மேஷனும் கொடுக்கலைன்னா நீங்கள் வந்து பி வேல்யூ வந்து டேரெக்டாக 1/2ன்னு போட்டுடலாம் சரியா. 2ல் 1 பங்கு கண்டிப்பாக விழுந்திருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட அசம்ஷன் தான். அதனால் இதில் வந்து எதுவுமே இந்த சம்மில் எதுவுமே கொடுக்கல. ஏதாவது ஒரு சம் கண்டிப்பாக வரும், அந்த சம்மில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரியா. ஏதாவது கொடுத்துருக்க மாதிரி வந்தால் சம் வந்தால் அதில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் எதுவுமே மென்ஷன் பண்ணலை, அதனால் வந்து நம்ம வந்து என்ன எழுதிக்கிறோம்? 1/2 ப்ராபபிலிட்டி நம்ம வந்து 2ல் 1 டைம் இருக்குதுன்னு எழுதிக்கலாம் சரியா. 1/2. அப்புறம் வந்து இது ஒரு ஃபார்முலா, Q ஈக்குவல் டு 1 - P அப்படின்னா 1 - Pயோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1/2. அப்போ ஆன்சர் என்னது? 1/2. 1/2 நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம்? 0.5 ஓகேவா. இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம்? 0.5. அவ்வளோதான். நம்ம இப்போ இந்த P வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, Q வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, N வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, சாம்பிள் ப்ரொபோர்ஷன் ஸ்மால் p கண்டுபிடிச்சாச்சு. இது இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை. X வேல்யூ இருக்குது. இப்போ வந்து சம் டேரெக்டாக ப்ரொசீஜர் படி நல் ஹைபாத்தீசிஸ் அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தீசிஸ் எழுதிடலாம் ஓகேவா. ஃபஸ்ட் எடுத்து என்ன எழுத போகிறோம்? நல் ஹைபாத்தீசிஸ். வழக்கம் போல் எல்லா சம்லேயும் உள்ள மாதிரி நல் ஹைபாத்தீசிஸ் எழுத போகிறோம். நல் ஹைபாத்தீசிஸ் H0 there is no significant difference between sample proportion and population. இது வரைக்கும் மீன் எழுதியிருப்பீங்க. இதுலேயுமே சாம்பிள் மீன் அண்ட் பாப்புலேஷன் மீன் எழுதிடாதீங்க. சாம்பிள் ப்ரொபோர்ஷன் அண்ட் பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன். இதில் என்ன எழுதுவோம்? இந்த காயின் இஸ் அன்பயாஸ்டுன்னு எழுதுவோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து P ஈக்குவல் டு 1/2 கண்டுபிடிச்சிருக்கோமா, P ஈக்குவல் டு 1/2ன்னு எழுதிடுங்க சரியா. இது எழுதுங்க, இல்லை இது எழுதுங்க, 2ல் எதுனாலும் எழுதலாம் ஓகேவா. அடுத்து அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தீசிஸ் என்ன? அப்படியே இதுக்கு ஆப்போசிட், P நாட் ஈக்குவல் டு 1/2. அப்போ என்ன எழுதுவீங்க? காயின் இஸ் பயாஸ்டுன்னு எழுதணும் சரியா. இது அல்லது இது ஏதாவது ஒன்று எழுதுனா கூட போதும் அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தீசிஸ் H1க்கு. அடுத்து என்ன எழுதணும்? லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் என்னது? ஆல்பாஸ் ஈக்குவல் டு சம்மில் எதுவுமே கொடுக்கலன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? இங்கே வந்து சிக்னிஃபிகன்ஸ் வந்து 0.5% லெவல் எடுத்துக்கணும், 0.05 போடணும். அப்போ என்ன எழுதிடுவீங்க? லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆல்பாஸ் ஈக்குவல் டு 0.05. அதுக்கடுத்து வந்து டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன எழுதுவீங்க? அண்டர் H0 த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் கிவன் பை, இதுதான் வந்து ஃபார்முலா நம்மளுக்கு டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக். இது தெரிஞ்சால் போதும் சரியா. Z ஈக்குவல் டு ஸ்மால் p மைனஸ் பெரிய p லார்ஜ் p, அதாவது சாம்பிள் மைனஸ் பாப்புலேஷன் சரியா. சாம்பிள் மைனஸ் பாப்புலேஷன் ஓகேவா, டிவைடட் பை ரூட் ஆஃப் P. இது வந்து பாப்புலேஷன், அதே தான் இதில் பாப்புலேஷன் P Q மைனஸ் N, Q டிவைடட் பை N சரியா. இப்போ வந்து சாம்பிள் நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? இந்த இருக்குது 0.6125. அப்போ என்ன எழுதிக்கிடுவீங்க? 0.6125. இது வந்து இந்த P வந்து பாப்புலேஷனுக்குள்ளது என்னது கண்டுபிடிச்சிருக்கோம்? 0.5. அப்போ என்ன எழுதிக்கிடுவீங்க? மைனஸ் 0.5. இதில் பாப்புலேஷன், இந்த P வந்து என்னது? பாப்புலேஷன். அப்போ 0.5 இன்ட்டு Q நம்மளுக்கு வந்து என்னது? 0.5 தான். அப்போ வந்து Qக்கும் என்ன எழுதிக்கலாம்? 0.5 டிவைடட் பை N வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 400. ஸோ என்னது? 400. இப்போ அப்படியே சம்மில் அப்ளை பண்ணியாச்சா? இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 0.1125 டிவைடட் பை 0.025. ஆன்சர் என்ன வருதுன்னா 4.5 சரியா. இந்த ஃபார்முலா தான் வந்து இதில் இம்பார்ட்டன்ட், மற்றபடி எல்லாமே சேமாக தான் வரும். இதில் ஏதாவது இதில் 1/2 ஏன் போடுறோம்? இங்கே எதுவுமே கொடுக்கல. அப்படி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா தான் வந்து நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். இல்லைனா நம்ம வந்து கண்ணை மூடிட்டு அசம்ஷன்லேயே P ஈக்குவல் டு 1/2ன்னு போட்டுடலாம் ஓகேவா. இப்போ டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கண்டுபிடிச்சோன்னா நம்ம என்ன எழுதிடலாம்? கால்குலேட்டட் Z மாடுலஸ் Z எழுதிடலாம். இது என்னது? 4.5 சரியா.
இங்கே 4.5 கண்டுபிடிச்சிருக்கோமா? இதான் கால்குலேட்டட் மாடுலஸ் இஜெட். சரிக்கா, கால்குலேட்டட் மாடுலஸ் இஜெட்ஸ் ஈக்குவல் டு 4.5. அதுக்கடுத்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் காமன் தான் சொல்லியிருக்கேன், அது வந்து இன்ஃபினிட்டிவ். சரியா, அதுக்கடுத்து டேபிளேட்டட் இஜெட். டேபிளேட்டட் இஜெட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இஜெட் ஆல்ஃபா டிஎஃப். சரியா, tabulated z at 5% level of significance for df equal to infinity is 196. இப்படியும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா இந்த இதில் மாதிரி எழுதுங்க. இல்லைனா இப்படி வழக்கம் போல் நம்ம எப்போயும் எழுதுவோம் அதை மாதிரி எழுதுங்க. ஃபார் ஏ 2 tailed டெஸ்ட்டு இஜெட்டு ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது 0.05, டிஎஃப் என்னது இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு 1.96. இது எழுதுங்க அல்லது இது எழுதுங்க, ஏதாவது ஒன்று எழுதுனா போதும். ஓகேவா, அடுத்து என்ன செய்ய போகிறோம்? கன்க்ளூஷன். இங்கே கண்டுபிடிச்சிருக்க டேபிளேட்டட் இஜெட்டையும் கால்குலேட்டட் இஜெட்டையும் கம்பேர் பண்ணி எழுதுவோம். இது எப்படி பார்ப்போம்? இது வந்து 0.05% லாஸில் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இன்ஃபினிட்டிவில் 2 tailed இஜெட் டேபிளில் போய் பார்க்கணும். ஓகேவா, 2 tailed ஏரியாவில் இஜெட் டேபிளில் 5% லாஸில் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இன்ஃபினிட்டிவில் 2 tailed இஜெட் டேபிளில் போய் பார்க்கணும். ஓகேவா, இப்போ வந்து கன்க்ளூஷன் எப்படி எழுதுவீங்க? கால்குலேட்டட் மாடுலஸ் இஜெட். சரியா, கால்குலேட்டட் மாடுலஸ் இஜெட் இது வந்து கிரேட்டர் தானே இருக்குது. மாடுலஸ் இஜெட் வேல்யூ என்னது 4.5. சரியா, 4.5. டேபிள் வேல்யூ என்னது 1.96. ஓகேவா, டேபிளில் கண்டுபிடிச்சவன். இது வந்து கிரேட்டர் தானே இருக்கனால இது ரிஜெக்ட் ஹச் நாட். இதே இது வந்து லெஸ் தானே இருந்தால் அக்செப்ட் ஹச் நாட் போடுவோம். சரியா, இப்போ ரிஜெக்ட் ஹச் நாட் போட்டனால நம்ம என்ன எழுதிடுவோம்? H1ஓடதை கன்க்ளூட் பண்ணி ஆன்சர் எழுதுவோம். H1ஓடது என்னது? ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதீசிஸ். H1 என்னது? த காயின் இஸ் பயாஸ்டு அல்லது P நாட் ஈக்குவல் டு 1/2ன்னு எழுதி த காயின் இஸ் பயாஸ்டு அல்லது P நாட் ஈக்குவல் டு 1/2ன்னு எழுதி கன்க்ளூட் பண்ணி முடிச்சிருங்க. சரியா, இதே இது வந்து அக்செப்ட் ஹச் நாட்டுன்னு வந்துச்சுன்னா ஹச் நாட்டோடது எழுதுவோம், P ஈக்குவல் டு 1/2ன்னு எழுதுவோம். சரியா, அக்செப்ட்னு வந்துச்சுன்னா. இங்கே ரிஜெக்ட்னு வந்திருக்கனால நம்ம காயின் இஸ் பயாஸ்டு P நாட் ஈக்குவல் டு 1/2ன்னு எழுதி கன்க்ளூட் பண்ணி முடிச்சோம். அவ்வளோதான் சம். சரியா, இதில் வந்து ஜஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த இது கண்டுபிடிக்கிறது. சரியா, இது வந்து ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா மட்டும்தான் இது, மற்றபடி கண்ணை மூடிட்டு 1/2ன்னு போட்டுடலாம். சரியா, சம்மில் எதுவுமே கொடுக்கலன்னா நம்ம டேரெக்டாக 1/2ன்னு போட்டுடலாம். சம்மில் கொடுத்துருந்தாங்கன்னா தான் செய்யணும். ஓகேவா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு சம் கொடுத்துருக்கேன், அதை செஞ்சு பாருங்கள். A dice is thrown 1200 times of these 350 times it held at 3 or இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ பாருங்கள், இதில் 3 கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போ இந்த டைஸில் வந்து 3 or 5 டேஸ் த டை இஸ் பயாஸ்டு. ஓகேவா, இப்போ இதில் டை இஸ் த்ரோன் 1200 டைம்ஸுங்கிறது என். அப்போ என்ஸ் ஈக்குவல் டு 1230. சரியா, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஆஃப் திஸ் 350 டைம்ஸ். அப்போ என்ன எழுதிடுவோம்? எக்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டைம்ஸ் கெட்டிங் ஏ ஃபேஸ் நம்பர். அது வந்து 3 or 5 இன் டைஸ். அதாவது டைஸில் வந்து 3ஆவதும் 5ஆவதும் வந்து கன்ஃபார்மாக உழுது. சரியா, 3 5. சரியா, 3ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும். சரியா, 2 ஃபேஸ் வந்து த்ரோ பண்ணும்போது உழுதுன்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக உழுதுன்னு கொடுத்துருங்க. அப்போ 3 or 5 இன் டைஸில் இருக்குது இந்த 350 டைம்ஸில். சரியா, அப்போ என்ன எழுத போகிறீங்க? P ஈக்குவல் டு P என்னது? இது வந்து சாம்பிள். ஸ்மால் Pனா சாம்பிள் ப்ரொபோர்ஷன். அப்போ SP ஸ்மால் ப்ரொபோர்ஷன் ஈக்குவல் டு P ஆஃப் டைஸ் 3 or 5 இன் 1200 த்ரோ பண்ணும்போது இதே இது வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போடுவோம். x/n. எக்ஸோட வேல்யூ என்னது? 350 டிவைடட் பை 1200 போட்டு ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஸ்மால். இப்போ லார்ஜ் P எப்படி கண்டுபிடிக்கிறது? இது வந்து என்னது? பாப்புலேஷன். சரியா, இது சாம்பிள், இது பாப்புலேஷன். இது லார்ஜ் Pனா பாப்புலேஷன். அது எப்படி எழுதுவோம்? P ஆஃப் கெட்டிங் ஏ ஃபேஸ் நம்பர் 3 or 5. சரியா, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு டைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ டைஸில் எத்தனை ஃபேஸ் இருக்கும்? 6 ஃபேஸ் இருக்கும். சரியா, ஒரு டைஸ் வாங்கி பார்த்தீங்கன்னா அதில் 1ஆம் நம்பர் விழுவும், 2ஆம் நம்பர் விழுவும், 3ஆம் நம்பர் விழுவும், 4ஆம் நம்பர் விழுவும், 5ஆம் நம்பர் விழுவும், 6ஆம் நம்பர் விழுவும். சரியா, இல்லை என்ன கொடுத்துருக்காங்க? உங்களுக்கு 3ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் கண்டிப்பாக விழுவும். 3ஆம் நம்பரும் விழுவும், உங்களுக்கு 5ஆம் நம்பர் விழுவும். அப்போ 2 நம்பர் விழுவும். சரியா, இதில் டைஸை பொறுத்தவரையில் எத்தனை ஃபேஸ் இருக்கும்? 1 2 1ஆம் நம்பர் விழுவும், 2 விழுவும், 3. ஒரு டைஸை உருட்டும் போது 1 2 3 4 5 6 விழுவும். அப்போ வந்து 6 எந்த 6 நாள் விழ சான்ஸ் இருக்குது? அப்போ 6 இருக்கும். 6ல் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3 5 கொடுத்துருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக. அப்போ 3 5னா இது 1 இது 1 2. அப்போ 2/6. அப்போ என்ன எழுதுவீங்க? ப்ராபபிலிட்டி 2/6. வழக்கம் போல் 1/2ன்னு எழுதிடாதீங்க. ப்ராபபிலிட்டி என்ன? உங்களுக்கு 3யும் 5ம் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர். டைஸை பொறுத்தவரையில் 1 2 3 4 5 6ன்னு 6 ஃபேஸ் இருக்குது. அந்த 6 ஃபேஸில் 3ஆவது ஃபேஸும் 5ஆவது ஃபேஸும் விழுவுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து 2
மூணாவது ஃபேஸ்னால் இது 1 இது ஒரு நம்பர், அப்போ இந்த 2 இது விழும் கண்டிப்பாக. அப்போ 2/6 கண்டிப்பாங்கிறதால நம்ம 2/6ன்னு போட்டுக்கிறோம். அப்போ எப்படி எழுதுவோம்? b = 2/6 = 1/3. சரியா? புரிஞ்சிருச்சா? இப்போ இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி கேட்டாங்கன்னா அந்த நம்பர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். சரியா? இது வந்து என்னது? டைஸில் நம்ம எத்தனை ஃபேஸ் இருக்கும்? 1 2 3 4 5 டைஸ் எடுத்து பாருங்கள். அந்த டைஸில் இருக்கும். 1ஆம் நம்பர் விழும், 2ஆம் நம்பர் விழும், 3 4 5 6. ஸோ நம்மளுக்கு டோட்டல் கவுண்ட் என்னது? 6. அப்போ 6ல் வந்து எத்தனை டைம்ஸ்னு பார்க்கணும். இங்கே வந்து 3ஆவது 5ஆவது ஒன்று கொடுத்துருக்காங்க. 3 5னா 2, 1 2, இந்த 2 விழ சான்ஸ் இருக்குது. அப்போ 2/6. ஓகேவா? இப்போ என்ன எழுதுவோம்? 2/6னா 1/3. அப்புறம் q எப்படி கண்டுபிடிப்போம்? 1 - p. இப்போ 1 - 1/3. சரியா? இதை வச்சு q கண்டுபிடிச்சிக்கிடுவீங்க. q கண்டுபிடிச்சிட்டு அதுக்கடுத்து கால்குலேட்டட் இஜெட் வழக்கம் போல் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸ்மால் p லார்ஜ் p, அதுக்கடுத்து ஸ்மால் pq / n. இதை வச்சு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட்டட் இஜெட் மாடுலஸ் இஜெட் கண்டுபிடிப்பீங்க. சரியா? கண்டுபிடிச்சிட்டு அதுக்கடுத்து டேபிளேட்டட் இஜெட் இதில் வழக்கம் போல் 5% எதுவுமே கொடுக்கல. அப்போ 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் தான். ஸோ நம்ம என்ன எழுதிக்கணும்? டேபிளேட்டட் இஜெட் இஜெட் 0.05 இன்ஃபினிட்டிவ். அதே தான் இன்ஃபினிட்டிவ். எதுவுமே கொடுக்கலங்கிறனால 1.96. இது காமனான நம்பர் தான். சரியா? அப்போ 1.96. அப்போ இதையும் இதில் வந்த வேல்யூவையும் கம்பேர் பண்ணி நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணிடுவோம். இதில் பாருங்கள், நோட் பண்ண வேண்டியது இந்த p கண்டுபிடிக்கிறது தான். சரியா? பாப்புலேஷன் p லார்ஜ் p கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். சரியா? இதில் சம்மில் கொடுத்துருக்காங்க 3 and 5. அதனால் அப்போ நம்ம 2 டைம்ஸ். இது என்னது? டைஸு. சரியா? டைஸை த்ரோ பண்ணும்போது அப்போ டைஸில் எத்தனை ஃபேஸ் இருக்கும்? 1 2 3 4 5 6 ஃபேஸ் இருக்கும். 6 ஃபேஸில் வந்து ரெண்டு ஃபேஸ் வந்து கண்டிப்பாக விழுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 6 / 2ன்னு போடுவோம். சரியா? இதில் இந்த சம்மை பொறுத்தவரையில் எதுவுமே கொடுக்கலன்னா நம்மளோட அசம்சன் தான். கண்டிப்பாக வந்து பாதிக்கு பாதி விழுவும். இப்போ ஒரு இதில் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த காயின் கொடுத்துருக்காங்க. ஹெட் அண்ட் டைலு. சரியா? காயினை பொறுத்தவரையில் 2 ஃபேஸ் தான். காயினா என்னது? 1 ஹெட்டு விழும், இல்லைன்னா டெய்ல் விழும். சரியா? 2 ஃபேஸ் தான். அதனால் என்ன எழுதுவோம்? 2 இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக விழும். அப்போ 1/2. சரியா? அதனால தான் நம்ம வந்து இதில் 1/2ன்னு எழுதியிருக்கோம். காயினை பொறுத்தவரையில் 2 ஃபேஸ் தான் இருக்கும். சரியா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. காயினில் என்ன இருக்கும்? ஹெட்டு டைலு. சரியா? 2 ஃபேஸ் ஹெட் அண்ட் டைல் இருக்கும். இதில் எதுவுமே கொடுக்கல. அதனால் வந்து 1/2. 2ல் 1 கண்டிப்பாக ஏதாவது ஹெட்டு விழ வாய்ப்பு இருக்குது, அல்லது டெய்ல் விழ வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து p = 1/2ன்னு எழுதுவோம். சரியா? கெட்டிங்கே ஹெட்டுன்னு எழுதியிருக்கோம், அல்லது கெட்டிங்கே டெய்ல்டுன்னு எழுதுவோம். சரியா? கெட்டிங்கே ஹெட்டுன்னு எழுதுனதுனால 1/2. சரியா? இதில் கொடுத்துருக்கனால நம்ம வந்து இதை நோட் பண்ணி நம்ம வந்து 2/6ன்னு எழுதிக்கிறோம். சரியா? 6 ஃபேஸ் இருக்குது டைஸில். அதனால் 6 / 2. சரியா? மற்றபடி எல்லாமே சேம் தான் அப்படியே. சரியா? நல் ஹைபாத்தீசிஸ் அதே தான், ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தீசிஸ் அதே தான், லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அதே தான், டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படியே எழுதிக்கிடுவீங்க. சரியா? அவ்வளோதான். இது எதுவும் இந்த அக்செப்ட் H0 இருந்தால் H0 எழுதி கன்க்ளூட் பண்ணுங்கள். ரிஜெக்ட் H0ன்னு வந்துச்சுன்னா H1 எழுதி கன்க்ளூட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதோட சம் முடிஞ்சிச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ 1 டைல்டு சிங்கிள், இதில் வந்து 2 டைல்டு பற்றி பார்த்துருக்கோம். அடுத்து சிங்கிள் ப்ரொபோர்ஷனில் 1 டைல்டு டெஸ்ட்டு பற்றி பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகேவா? நெக்ஸ்ட் டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.